Hi friends, welcome to VividTech. உங்க போன்ல நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் ஆப் வந்து யூஸ் பண்றீங்களா? ஸோ இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட்ஸ் வந்து ஆகுதா? அதாவது ஃபைல்ஸ் பேஜஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுதா? ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஏதாவது ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க செய்ய வேண்டியது உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க இன்டர்நெட் சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரை வந்து நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல பார்க்கலாம் கீழே 3 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுலயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்கலாம் பிளாக் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும், ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து டிசபிள் பண்ணியிருக்குமாச்சுன்னா கண்டிப்பா எனேபிள் பண்ணிருங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு நீங்க இந்த சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசரை வந்து ப்ரௌஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகுறதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ அந்த இஷ்யூவும் சால்வ் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிற ப்ராப்ளம் வந்து நம்ம சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர்ல வந்து நம்ம சால்வ் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.